சொல்லுங்க மாமா. நான் என்ன பெருசா கேட்க போறேன்? பொண்ணு பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. அப்படியே லைட்டா எங்களை கவனிச்சிங்கன்னா நானும் மச்சானும் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிப்போம். அதான் எப்படியும் காலையில இருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களே. இருந்தாலும் மச்சான் பொண்ணு பார்க்க போறதுக்கு கொடுக்குற பார்ட்டி ஸ்பெஷல் இல்லையா? ஓ ஆ. மச்சான் எப்படி? என்னங்க பாக்கெட்ல வைங்க. மச்சான் நீங்க எங்க இருங்க, நான் போய் எல்லா சமாச்சாரத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம 4 பேர் சேர்ந்து செம்மையா சரக்கடிக்கிறோம். ஐயோ, எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுங்க. வேணும்னா நீங்க 3 பேர் மட்டும் சாப்பிடுங்க. சரி மச்சான், கடை அடைக்கிறதுக்குள்ள நான் சட்டு புட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க இருங்க. எவ்வளோ சந்தோஷம். கோட்டி. என்ன மாப்பிள்ள பொறுமையா அடிக்கிற? சீக்கிரம். ஊத்து ஊத்து, இன்னொன்னு ஊத்து. ஊத்து மாப்பிள்ள. மனோகரா, என்னப்பா? நீ கூப்பிட்டு உன் தங்கச்சியை உட்கார வச்சு பேசி பாடுறா. பா, அவ நான் சொல்றதை விட நீங்க சொன்னாதான்ப்பா கேப்பா. அவ நான் சொல்லி முடியாது அது இதுன்னு அடம் பிடிச்சிட்டா எல்லாமே போச்சு. அதனால நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நீங்களே அவகிட்ட சொல்லிருங்க. அப்படி இல்லடா, நீ கேட்டு அவ முடியாதுன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நான் பேசும்போது அவளால மறுப்பு சொல்ல முடியாதுல்ல. எடுத்த உடனே நான் பேசி என் பேச்சுக்கு மறுப்பு சொல்லிட்டா, அப்புறம் யாரு போய் அவள்கிட்ட சமாதானம் சொல்றது? நீயே பேசுடா. மா, இல்லம்மா, நான் சொல்றதை விட இல்லடா. மா, என்ன டிஃபன் பண்ணிருக்க? உள்ள இட்லி சட்னி ரெடியா இருக்குமா? சரி, தள்ளுங்க பா. ஐயோ, போறாங்க. மாணவி, யோது போய் பேசுவி. ஏங்க, என்கிட்ட தள்ளி விட பாக்குறீங்களா? என்னால முடியாது, நீங்களே பாத்துக்கோங்க. வர்றா வர்றா. இருமா. மா, என்னம்மா? இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பரா இருக்குமா. செமையா செஞ்சிருக்க. சரிம்மா. என்னப்பா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, சாப்பிடுறா, நீ சாப்பிடு. அப்பா, என்ன விஷயம் சொல்லுங்க. நேரத்துக்கு நீங்க 4 பேரும் ஒரே இடத்துல நிக்க மாட்டீங்களே. என்கிட்ட ஏதோ பேசணும் தானே நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. முதல்ல சாப்பிட்டு முடி, அப்புறம் பேசிக்கலாம். அப்போ அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டா அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ சாப்பிடு, நீ சாப்பிடுறா, சாப்பிடு. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா.
அப்பதான் நான் அடுத்த வாய் சாப்பிடுவேன். அது அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த நம்பிக்கையில நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. என் கல்யாண பேச்சு தானே பேச போறீங்க. அதுக்கு தானே எல்லாரும் இப்படி மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க. அது நீங்க கல்யாண பேச்சு தான் பேச போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன, தரகர் வராரா? போட்டோ எதுவும் காட்ட போறாரா? அந்த போட்டோவை பார்த்து நான் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். ம்? சொல்லுங்க, அதானே. சரி, ஓகே, தரகர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். அதுக்காக ஆமா சாப்பிடாம கை கழுவுற. சாப்பிடுமா. தரகர் வரலமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கடா. கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் ஏற்கனவே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிருக்கீங்கன்னா என்ன பார்த்தோம்? எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசிட்டு தானப்பா நீங்க முடிவெடுப்பீங்க. இப்ப இந்த விஷயத்துல என்ன கேட்காம நீங்களா எப்படி முடிவெடுத்தீங்க சொல்லுங்க. இல்லடா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க. அதான் என்னால மறுப்பு சொல்ல முடியல. இப்ப ஒண்ணும் இல்லம்மா, அவங்க குடும்பத்தோட உன்னை பாக்குறதுக்கு வர்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத அவங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவங்க இருக்கும்போதே உன் முடிவை சொல்லணுங்கிற அவசியம் இல்லடா. இங்க பாருமா, முதல்ல பாரு, என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் உன் முடிவை சொல்லு. ஆனந்தி, வா குணா, வா. அப்பா, ஏய் குணா, பாருடி, எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. என்ன கேட்காம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காங்க. அதுக்காக நான் ரெடி ஆகணுமா? ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்றாங்கன்னு நீயே கேளு. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்றோம் ஆனந்தி. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அடி பாவி, அப்போ உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் ஆனந்தி. அப்ப யார் வராங்க என்னன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். தெரியும். ஓ, எல்லாரும் கூட்டு களவாணிங்க மாதிரி பேசி முடிவு பண்ணிட்டு இப்ப வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்கல்ல? நடத்துங்க. நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் கடைக்கு புறப்படுறேன். ஆனந்தி, இருமா இருமா. ஏன்டா அவசரப்படுற? என்ன கேட்காம இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் கடைக்கு போறேன். என்ன விடுங்க. யாரும் இங்க வந்துட்டு போட்டோம், என்னமோ பேசிட்டு போங்க. எனக்கா கொஞ்சம் பொறுமையா இருமா. அவங்க இப்ப வந்துருவாங்க. வர்றவங்க யாரு என்னன்னு பார்த்துட்டு. யார் என்னன்னு பாக்குறதால என்னப்பா ஆயிட போகுது? ஆனந்தி, அவங்க யாருன்னு தெரியாம இவ்வளவு கோவப்படுற நீ தெரிஞ்சா அமைதியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. யார் வந்தாலும் நான் அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு இந்த விஷயத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. ஐயோ ஆனந்தி, நீ முதல்ல யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கோ. சரி, அப்படி யார் வராங்கன்னு சொல்லுங்க. சொல்லு. சொல்லுங்க. நீ சொல்ற. அப்பா, சொல்லுங்க. யார் வராங்கன்னு சொல்லுங்க. குமரன் சார் வீட்ல இருந்து தான் வராங்க. ஆமா, குமரன் சாரோட அப்பா அம்மா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வராங்க. ஆமா, குமரன் சார் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். குமரன் சாருக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க. இப்ப சொல்லு, நாங்க என்ன பண்ணட்டோன்னு?